வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம் என்பதாக விஸ்வக்சேனராம் சேன முதலியாருடைய பிரபாவம் சொல்லப்பட்டதல்லவா? அந்த சேன முதலியார் தான் பிராட்டியிடமிருந்து பெற்றதான உத்தமமான சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் நம்மாழ்வாருக்கு யோகரசியில் உபதேசம் செய்தருளினார். யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஹ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாளம் ஷடாரிம் தம் உபாஸ்மஹே. இது நம்மாழ்வார் விஷயமான ஸ்லோகம். இங்கே யதிராஜ சப்ததியில் யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஹ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாளம் ஷடாரிம் தம் உபாஸ்மஹே. நம்மாழ்வாருக்கு யோகதசையில் விஸ்வக்சேனர் எல்லாவற்றையும் உபதேசம் செய்தார். இந்த நம்மாழ்வார் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் இல்லை. ஆனால் ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வாரை போற்றும் பொழுது இவர் அவயவி என்று கொண்டாடப்படுகிறார். அவயவி என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய தேகம் இருக்கிறது, ஒருவனுக்கு ஒரு காது இல்லை, ஒருவனுக்கு ஒரு கால் இல்லை, ஒருவனுக்கு ஒரு கை இல்லை, ஒருவனுக்கு இடுப்பில் சடை இல்லை, ஒரு கண் இல்லை, ஒரு சிலருக்கு நாக்கு இல்லை. இப்படி ஒவ்வொரு அங்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைவுபாடு உண்டு. அந்த குறையின்படியாக அவன் அங்கஹீனன், குறைவுற்றதான அங்கத்தை உடையவனாக திகழ்கிறான். இருந்தாலும் அவனால் உயிர் வாழ முடியுமா முடியாதா? அவன் தேகத்தில் உயிர் இருக்குமா இல்லையா? நடப்பது, படுப்பது, உண்பது முதலான காரியங்களை செய்கிறானா இல்லையா? செய்ய முடியுமென்றோ? ஆனால் தேகத்தில் ஒருவனுக்கு தலை என்பது இல்லாமல் இருந்தது என்றால் அந்த மனிதன் முழுமையானவனா? அந்த மனிதன் உயிர் வாழ முடியுமோ? தலையற்ற முண்டமாக ஒருவனால் இருக்க முடியுமோ? அதுபோன்று தான் ஆழ்வார்கள் அனைவரையும் சேர்த்து நாம் ஒரு உருவ அமைப்பாக மாற்றினோமேயானால் அதில் மிக முக்கியமான அவயவமாக எந்த அவயவம் இல்லாமல் மற்ற அனைத்தும் இருக்க முடியாதோ அப்பொழுது அவயவங்களை உடையது அவயவி. இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருப்பது எதுவோ அந்த ஸ்தானத்தில் தான் சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். ஏனெனில் ஆழ்வார்கள் என்று நாம் ஆழ்வார்களை கொண்டாடினாலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இல்லையே. ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருந்து ஆச்சாரிய கோஷ்டிக்கு எழுந்தொழி இருப்பவர் யார்? சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான். சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான் ஆழ்வார் கோஷ்டியிலிருந்து ஆச்சாரிய கோஷ்டிக்கு எழுந்தொழினார். ஏன்? மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சில் நிறுத்தினான், அருள் கொண்டாடும் அடியவரின் விட அருளினான் அவ்வருமனையின் பொருள். இப்படியெல்லாம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடையதான பிரபாவத்தை சொல்லும் பொழுது அந்த வியாச வால்மீகி முதலான மகர்ஷிகள் அருளி செய்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படியாக உபதேசம் செய்தார். எனில் மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் செய்தார். இதற்கு அடுத்ததாக அதே போன்று யோகதசையில் நாதமுனிகளுக்கு உபதேசிக்கப் போகின்றார். பல காலங்கள் இந்த சம்பிரதாயத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் மறைந்து கிடந்த பொழுது நாதமுனிகள் அதனை மீட்டெடுத்தார் என்னும் சரித்திரத்தை காட்டுமன்னார் கோவிலில் நாம் மிகவும் விரிவாக அனுபவித்தோம். ஆகையால் இந்த நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டியிலிருந்து ஆச்சாரியர் கோஷ்டிக்கு வந்திருக்கிறார். இவர் ஆழ்வாராகவும் திகழ்கிறார், ஆச்சாரியராகவும் திகழ்கிறார். அதனால் தான் அவயவி, மிக பிரதானமானதொரு அவயவம், சிரஸை போன்று தலையை போன்று இந்த ஆழ்வார்கள் உருவத்தில் நம்மாழ்வாருக்கு தனிச்சிறப்பு. நம்மாழ்வார் மகிழ் மாலை மார்பிடனாக எப்பொழுதும் அவருக்கு மகிழம்பூவினால் மாலை சமர்ப்பித்துக் கொள்வது மிகவும் பிரியமானதாம். மகிழ் மாலை மார்பிடன் என்றே ஆழ்வார் கொண்டாடப்படுகிறார். இவருடைய அவதாரத்திற்கு முன்பு வரையிலும் வேதத்திற்கு பெரும் துயரம் உண்டாயிற்று. ஏனென்றால் இந்த உலகத்தில் மக்கள் தத்துவம் எது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் திறனற்றவர்களாக திகழ்கிறார்களா? யாராவது எதையாவது தத்து பித்து என்று சொன்னார்களே ஆனால் அவர்கள் பின்னாடி சென்று விடுகிறார்கள்.
ஐயோ, இது சரியா, இது சம்பிரதாயமா, இது சாஸ்திரார்த்தமா, இந்த சாஸ்திரார்த்தம் உண்மைதானா, இதனை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, எத்தனை பெரியோர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஒரு சிந்தனை யாருக்கும் ஏற்படுவதே இல்லை. அதனால் வேதத்தை ஒப்புக்கொண்ட ஒரு சிலர் வேதத்தின் ஒரு பாகத்தை மட்டும் ஒப்புக்கொண்டார்கள். தங்களுக்கு பிடித்தமில்லாத ஏனைய பாகங்களை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். வேதம் வருத்தவுற்றது. தங்களுக்கு நல்வாழ்க்கை எப்பொழுது விடியும் என்பதாக வேதம் காத்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில்தான் நம்மாழ்வார் அவதாரம் செய்தார். வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபனாக சுவாமி நம்மாழ்வார் திகழ்ந்தார். யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஹ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாளம் ஷடாரிம் தம் உபாஸ்மகே. எந்த நம்மாழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் இருக்கின்றனவோ அந்த திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாய்மொழி, திருவந்தாதி, இவையெல்லாம் நம்மாழ்வாருடைய திவ்யமான ஸ்ரீசுக்திகள். 4 வேதங்களைப் போன்று 4 திவ்ய பிரபந்தங்களை சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இவை அனைத்துமே நல்ல மகிழம் புஷ்பத்தினுடைய வாசனை போன்று திகழ்கின்றன. எவ்விதம் நம்மாழ்வாருடைய திருமேனியில் மகிழ புஷ்பத்தினுடைய வாசனை உண்டோ, அப்பொழுது அவருடைய செஞ்சொல் மாலைகளிலும் அந்த மகிழ புஷ்பத்தின் வாசனை உண்டாம். யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஹ சாரஸ்வதானாம் ஷடரிபு பணிதிஹி. ஷடரிபுவான ஷடம் என்னும் வாயுவை தன்னிடம் அண்டவட்டாமல் ஜெயித்தவரான நம்மாழ்வாருடைய திவ்ய பரிமளம் மிக்க ஸ்ரீசுக்திகள். சாரஸ்வதானாம் சாரஹா, சாரஸ்வதம் என்றால் வேதவாங்மயம். அந்த வேதவாங்மயத்தினுடைய சாரம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம், நமாம்யஹம் திராவிட வேத சாரம். ஸ்லோகத்தில் க இல்லை என்றால் ஒட்டாது. சாதாரணமாக சொன்னால் அதை அனுபவிக்கலாம். திராவிட வேதமாகிற சாரம், அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதரம் என்பதாக இதையெல்லாம் விட்டு அசாரம் வேண்டாம், அல்பசாரம் வேண்டாம், சாரம் வேண்டாம், தி பெஸ்ட் என்போமே ஆங்கிலத்தில் சாரத்தமம் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி. சாரங்களுக்கெல்லாம் சாரமானது, சாரங்களுக்கெல்லாம் முதன்மையானது. யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஹ வகுளாமோதவாசிதம். அது அப்படியே பரிமளம். மகிழம்பூவின் வாசனை வீசுகிறதா? அந்த சமயத்தில் என்ன தெரியுமா, இந்த வேதம் அம்மா அப்பா யார் யார் வாயிலையோ விழுந்து விழுந்து புறப்பட்டேன், அவரவர்கள் அர்த்தம் சொல்லுகிறேன், அர்த்தம் சொல்லுகிறேன், அர்த்தம் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்து அனர்த்தப்பட்டு விட்டார்கள். எப்படியெல்லாம் வேதத்தை பிச்சு பிச்சு எடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் வேதத்தை எல்லாம் தவறான ஒரு அர்த்தத்தை காண்பிக்க முடியுமோ அப்படி காண்பித்ததினாலே வேதம் இழைத்து விட்டது. வேதத்தின் காம்பீரியம் போய்விட்டது. வேதம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மிகுந்த வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தது. அப்பொழுது நம்மாழ்வாருடைய பரிமளம் மிக்க திவ்ய ஸ்ரீசுக்திகள் பிறந்தன. வேதம் சுடர்மிகு சுருதியாக அந்த வேதமானது பிரகாசித்தது. அம்மா, இனி ஒரு குறையில்லை. நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் அவதரித்து விட்டது. இவை அனைத்தும் வேதாந்தார்த்தத்தை உள்ளங்கை நில்லிக்னியாக காண்பிக்கக்கூடியவை, சதர்த்தங்களையே ஸ்தாபிக்கக்கூடியவை. ஆகையால் அத்தகைய நம்மாழ்வாரின் அந்த ஸ்ரீசுக்திகளில் நாம் நன்கு இளைப்பாறலாம். கடும் கோடையில், வெயிலில், தாகத்தில், தாபத்தினாலே தவித்தவனுக்கு நல்ல குளிர்ச்சியானதொரு சோலை, அந்த சோலையில் மனம் வீசக்கூடிய புஷ்பங்கள் பூத்து குலுங்கும் மனம், நிழல் தரும் மரங்கள், நல்ல கனிவகைகள், அமைதியான ஒரு இடம் கிடைத்தது என்றால், இவ்வளவு தூரம் அந்த பாலைவனத்தில் சுற்றி சுற்றி தெரிந்து கடுங்கோடையில் நாக்கு உலர்ந்து வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தவன் இப்பொழுது பரமசௌக்கியமாக அதை நினைப்பான் அல்லவா? அது போன்று தான் வேதம் நம்மாழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் அவதாரம் செய்ததினாலே களித்தது, மகிழ்ந்தது.
வேதத்திற்கு கொண்டாட்டம். உயர் வர உயர் நல உடையவன் எவனவன் மயர் வருமதி நலம் மருளினன் எவனவன் என்னும் பொழுதே அசங்கேயமான கல்யாண குணங்களை உடையவன். எந்த பரபிரம்மத்திற்கு குணமில்லை குணமில்லை என்பதாக சிலர் சொல்லி வைத்தார்களோ அந்த பரபிரம்மத்தினுடைய குணங்களை எல்லாம் ஆழ்வார் எப்படி காண்பிக்கிறார் பார். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று அந்த குணங்களை மேல்மேலும் மேன்மேலும் மேன்மேலும் ஆழ்வார் எடுத்து காண்பிக்கிறாரே. குணங்கள் இல்லை என்பவர்களுடைய கழுத்தை நெரிப்பது போன்றென்றோ ஆழ்வாருடைய இந்த மகிழ் மாலை மகிழ் புஷ்பத்தினுடைய பரிமளம் மிக்க ஸ்ரீசுக்திகள். இழைத்து வந்ததான வேதம், களைத்து வந்ததான வேதம், மிகுந்த வருத்தத்தில் களைப்பில் ஆழ்ந்திருக்கக்கூடிய வேதம். அம்மா, இனி கவலை இல்லை, இனி ஒரு துக்கமும் இல்லை, இனி வேதத்தை யாராலையும் பாகுபடுத்த முடியாது, இனி வேதத்திற்கு ஒரு பொழுதும் கேடம் வராது. வேதத்திற்கு வேதே சஞ்சார கேரே என்று வேதத்திற்கு ஏற்பட்ட வருத்தம் நீங்கியதாம். யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஹ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாளம் ஷடாஹாரிம் தமுபாஸ்மஹே. நம்மாழ்வாருடைய மகிழம்பூ வாசனை மிக்க அந்த ஸ்ரீசுக்திகளில் வேதங்கள் இளைப்பாறுகின்றன. அத்தகைய சுவாமி நம்மாழ்வாரை, ஷடாரியை, ஷடம் என்னும் வாயுவை ஜெயித்த மகனியரை நான் சேவிக்கிறேன்.